2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனம். எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இந்த மிராக்களுக்கு அப்புறம் எலியா பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய சால்வை எலிசா மேல விழுது. எலிசா என்ன பண்றாருன்னா அந்த சால்வை எடுத்து திரும்பவும் எலியா என்ன மாதிரி பண்ணாரோ அதே மாதிரி பண்றாரு. அந்த சால்வையை முறுக்கி அந்த தண்ணீரை அடிக்கிறாரு. அந்த இடத்துல யோர்தான் நதி மறுபடியும் 2ஆ பிரியுது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா எலியா எந்த இடத்துல விட்டுட்டு போனாரோ அதே இடத்துல எலிசா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு, தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த சினாரியா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குது. எப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில இட் இஸ் ஃபினிஷ்ட்னு சொல்லி தன்னுடைய ஆவியை விட்டு மரிக்கிறாரு. திரும்ப 3ஆம் நாள் உயிர் தெழுகிறாரு. அதுக்கப்புறம் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எப்படி எலியா பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இயேசு கிறிஸ்துவோட அந்த ஃபினிஷ்டு ஒர்க்ல தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதும் போது ஒரு புதிய சிருஷ்டியாய் உயிர் தெழுறாரு. ஆதாமின் மூலமா நமக்குள்ள வந்த எல்லா பாவங்களையும் சாபத்தையும் அவர் தனக்குள்ள அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு புதிய சிருஷ்டியா அவர் கொடுத்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் மரித்தோம், இயேசு கிறிஸ்துவோட கூட நம்ம உயிர் தெழுந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையா இருக்குது. ஆதாமிலிருந்து வந்த எந்த பழைய சுபாவங்களும் சாபங்களும் மரணங்களும் இனி நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். ஆமென்.